குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ குழந்தைகள் மெடிசினை ஹாரிபிள் ஆக்கக்கூடாது. 54 வேக்சின் போடுறாங்க குழந்தை 1 வயதாகிறதுக்குள்ள. என்கிட்ட அன்னைக்கு ஒருத்தங்க பேசுனாங்க, அமெரிக்கால என் பிள்ளை ஆட்டிசம், வேக்சின் இன்டியூஸ்ட் ஆட்டிசம். அவங்களே சொல்றாங்க டயக்னோசிஸ். இப்போ டாக்டர்ஸ் எப்படி டயக்னோஸ் பண்றாங்க? வேக்சின் இன்டியூஸ்ட் ஆட்டிசம். வேக்சின் இன்டியூஸ்ட் டெத் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். நம்ம விவேக் நம்மளை எல்லாரையும் சிரிக்க 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 வைத்த ஆக்டர் விவேக். அது அப்படியே கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அவருக்கு எவ்வளவோ நாளா கொழுப்பு படிஞ்சிருக்கு. நேற்று ஒரு கார்டியாலஜிஸ்ட் பேசுறாரு. ஆச்சரியம், இவங்க அந்த கார்டியாலஜிஸ்ட் மாறிடுறாங்க. பல வருட கணக்காக மாறி டாம் கவுமேன் அப்படிங்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு, எமர்ஜென்சில பணி புரிந்தாரு. எத்தனையோ கத்திட்டு பண்ணி டை அடிச்சு ஹார்ட்டை ஸ்டடி பண்ணி ஸ்டென்ட் வைத்தவர். வேண்டாம், என் எம்பிபிஎஸ் டிகிரி கூட வேண்டாம் சொல்லி 2020ல அதை ரெலின்குவிஷ் பண்ணிட்டார். ஸோ நீங்க இதெல்லாத்தையும் பாருங்க. ஸோ மெடிக்கல் வேர்ல்டு எம்பிபிஎஸ் நாங்கள் இதிலெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிலவர்கள் மக்களை கஷ்டப்படுத்தி இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் ரேட்ஸ் ஆக்கி மக்களை, நமக்கு ஒரே ஒரு லைஃப் தான், ஒரே ஒரு உடம்பு தான், ஒரே ஒரு ஹார்ட் தான், ஆனால் இவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கேஸ் ஆயிடுவோம். ஓகே. ஸோ அந்த போக்கு கடைபிடிக்கப்படக்கூடாது. அதற்கு எதிராக தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். ஓகே. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்படி நீங்க லாக்டோஜன் கொடுக்கலாமான்னு 10 தடவை கேட்பீங்களா? செர்லாக் கொடுக்கலாமா? ஃபேரக்ஸ் கொடுக்கலாமா? இப்போ நான் ப்ரோ அப்படி இப்படி என்னெல்லாமோ வந்துருச்சு, இதெல்லாம் கொடுக்கலாமா? இதுல உள்ள அதே சத்துகள் தான் இருக்கு. இதை விட பெட்டர் மெடிசினல் வேல்யூவோட உள்ள என்ஏசியை தாராளமா கொடுக்கலாம். அளவு எப்படின்ட்டு உணர்ந்து கொடுங்கள். நான் டெல்லிக்கெல்லாம் போனேன்னா 600 மில்லிகிராம் 2 times அல்லது 3 times அந்த லொசஞ்சஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, அதை 2 டைம் தாராளமாக குடிச்சிருவேன். ஓகே. என்ஏசி லொசஞ்சஸ் அல்லது என் அசிட்டைல் சிஸ்டீன் டேப்லெட்ஸாகவும் கிடைக்கும். ஸோ ஈஸியாக கொடுக்கலாம். நீங்கள் முதல்ல குடிங்க, உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்க. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் குடிங்க. உங்களுடைய தாய்ப்பால் மூலமாகவும் அந்த குழந்தைக்கு அது போகலாம். நீங்கள் அதை கரைச்சி குடிக்கலாம். அதுக்கு மாதிரி அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். ஓகே. ஆனால் அதே டைல்யூஷனில் தான் இருக்கும், அதிலே போட்டிருக்கோம். நீங்கள் இதை கரைக்கிறீங்கன்னா 200 ml 250 ml ஒரு லொசஞ்சஸ் கரைச்சிக்கோங்க. அதை கரைச்சி ஒரு சங்கிலையோ இல்லை சின்ன நீங்கள் வாயில் ஊற்றி விடலாம். டேஸ்டியாக தான் இருக்கும், பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்டோம். எலுமிச்சம்பழம் சேர்த்து கொள்ளுங்கள். சிலர் எனக்கு எலுமிச்சம்பழம் அலர்ஜி இப்படிலாம் போடுறீங்க. விட்டமின் சி எனக்கு அலர்ஜி. நீங்கள் அலர்ஜின்னு என்னதை தான் சொல்கிறீங்கன்னு தெரியல. தொண்டையில பட்டா, தொண்டையை இரிட்டேட் பண்ணா அது அலர்ஜி அல்ல, பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். நல்ல வழிகளில் முகத்துக்கு நீங்க எதுவும் போடுறீங்களா? அந்த கிரீம்ல நான் ஒரு புக் வாசித்திருக்கேன், அதுல போட்டிருக்கோம், அது அந்த இது உங்க ஃபேஸ்ல ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு சின்ன ஒரு சிலிர்ப்பு இருக்கும் முகத்துல, ஒரு சின்ன ஒரு இச்சிங் சென்சேஷனோ இல்லை ஏதோ ஒரு சென்சேஷன் இருக்கும். அப்படின்னா தான் அது ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்க தொண்டையில் எலுமிச்சம்பழமோ நெல்லிக்காவோ சாப்பிடும்போது அது கொஞ்சம் அடைப்பு மாதிரி இருக்கும், இங்க கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் ஒத்துக்கோங்க. அதெல்லாம் அலர்ஜின்னு பேர் வைக்காதீங்க. ஓகே. ஸோ இது என்னுடைய வீடியோல கேட்ட பதில்களுக்கு மொத்தமா பதில் சொல்றேன். எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நான் குழந்தைகளை பத்தி தான் அதுல பேசினேன்.